நண்பா அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஆனா ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக்கும் கூட. டிராவல்னு சொன்னாலே அது ஒரு எக்ஸைட்டிங் விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். ஆனா அந்த பயணமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நைட்மேர் மாரி சில பேருக்கு மாறிடுது. ஆந்திர பிரதேஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா, குர்னூல் அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த பஸ் தீ விபத்த பத்தி தான் இப்போ இந்தியா முழுக்க வந்துட்டு ஒரு பிக் கொஸ்டின் மார்க்க வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த துயர சம்பவத்தோட ஃபுல் டீடைல்ஸ், இது ஏன் திரும்ப திரும்ப நம்ம இந்தியால நடக்குது, இத தடுக்க என்னென்ன வந்து அவேர்னஸ் வேணும் அப்படின்றத ஃபுல் வீடியோல நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி, முதல்ல இந்த குர்னூல் பஸ் ட்ராஜடி இது ஏன் நடந்துச்சு, என்ன அங்க நடந்தது அப்படின்றத பார்ப்போம். விபத்து நடந்தது எப்பன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 24 தேதி 2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்துச்சு. காலையில 3 மணி அந்த 3:30 மணிக்குள்ள இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு சொல்றப்படுது. விபத்தோட டீடைல் பார்க்கும்போது, இது ஒரு பிரைவேட் ஸ்லீப்பர் கோச் பஸ் ஹைதராபாத்ல இருந்து பெங்களூர் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல இதுல பலியாயிட்டாங்க. இதுல பலியான அந்த பைக் ரைடர்ஸும் வந்து அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் வந்து தூக்கத்திலேயே வந்து கறி இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரணைப்படி சொல்லப்படுது. பஸ் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்திருக்கு. அப்போ ஒரு மோட்டார் சைக்கிள் மேல மோதி இருக்கு. அந்த பைக் பஸ்ஸோட அடியில டிராக் ஆகி இழுத்துட்டு போயிருக்கு. இந்த உராய்வு மூலமா டேங்க்ல, அதாவது பஸ்ஸோட ஃபியூல் டேங்க்ல வந்துட்டு ஓட்டை ஏற்பட்டு தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. தீ பயங்கரமா பிடிச்சு ஒரு சில நிமிஷத்திலேயே வந்து பஸ் முழுக்க பரவிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த எமர்ஜென்சி எக்ஸிட் ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது, எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து பாத்தீங்கன்னா ஜாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. உயிரை காப்பாத்துக்க வெளியே வரணும்னு பார்த்தாக்கா மெயின் டோர் வந்து ஜாம் ஆகிறத வந்து எல்லாருமே வந்து கவனிச்சிட்டாங்க. ஸ்லீப்பர் கோச்சோட டிசைன் எப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஸ்லீப்பர் கோச்ல வந்து இருக்கிற மேட்ரஸ், கர்டன்ஸ் மாதிரியான ஃபிளேமபிள் மெட்டீரியல்ஸ் வந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தீயை இன்னும் அதிகமாக அழிக்கிருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பேசஞ்சர்ஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிகாலை அப்படின்றதுனால எல்லாரும் வந்து ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்திருக்காங்க. ரியாக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு டைமும் பெருசா கிடைக்கல அப்படின்னு சொல்லப்படுது. தப்பித்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பேர் வந்து விண்டோவை உடைச்சு ஜம்ப் பண்ணி தப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அரசாங்கம் வந்து பலியானவங்களாம் நிதி உதவி அளிச்சிருக்காங்க. ஆனா போன உயிர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. சரி, இந்தியாவில் இது புதுசா இல்ல இது மாதிரியான சிமிலர் ட்ராஜடிஸ் நடந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நடந்த இந்த குர்னூல் ட்ராஜடி மாதிரி இந்தியாவில் இதுக்கு முன்னாடியும் நிறைய பெரிய விபத்துகள் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு ரெக்கரிங் பேட்டர்ன் மாதிரி நடந்துகிட்டே இருக்கு. இதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது அப்படின்றத முக்கியமான விஷயமா பார்க்கறாங்க. இப்ப நடந்த விபத்துகள்ல ஒரு சில விபத்துகள்ல நம்ம இந்த விஷயத்துல பார்க்கலாம். நேத்து நடந்த இந்த குர்னூல் விபத்து அது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 பேர் இறந்திருக்காங்க. இதனால எரிபொருள் கசிவுனால வந்து இந்த தீ விபத்து நடந்திருக்குன்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அக்டோபர் மாசம், அதாவது இதே மாசமே வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஒரு 20 பேர் இருந்திருக்காங்க. இதுல இந்த ஏசி பஸ்ல இருந்த ஷார்ட் சர்க்யூட் வந்துட்டு இதுக்கான ரீசன் அப்படின்னு வந்து சந்தேகப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா அக்டோபர் 30 தேதி பாத்தீங்கன்னா 2013ல பாலிம் அப்படின்ற கூடிய தெலுங்கானால ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 45 பேர் இறந்திருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் மீடியன்ல அது வந்து மோதி டீசல் டேங்க் உடைஞ்சு தீ விபத்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இதுல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நல்லா தெளிவா தெரியும். 2013ல அதே ஹைதராபாத் பெங்களூர் ரூட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா 45 பேர் பலியா இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப திரும்பவும் அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவங்கள் எல்லாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லப்படுது. நம்மளுடைய லாங் டிஸ்டன்ஸ் பஸ் சேஃப்டி சிஸ்டம்ல ஏதோ ஒரு பிக் ஃப்ளா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த துயரத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இருக்கிற முக்கியமான கோ ரீசன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சட்டவிரோதமா எலக்ட்ரிக்கல்ல மாடிஃபை பண்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது லக்ஸரி ஃபீச்சர்ஸ் நிறைய பிரைவேட் பஸ்ல பாத்தீங்கன்னாக்கா பேசஞ்சர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜிங் பாயிண்ட்ஸ், ஃபேன்சி லைட்ஸ், இன்வெர்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய வச்சிடறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால வந்து ஓவர்லோடிங் ஆகுது. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு யூஸ் பண்ற ஒயரிங் பார்த்தீங்கன்னா தரம் இல்லாம இருக்கிறதுனாலையும் இல்ல பஸ்ஸோட ஒரிஜினல் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துக்கு இது வந்து தாங்க முடியாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோடு கொடுக்கறதுனாலையும் இந்த மாதிரியான விஷயம் நடக்குதுன்னு சொல்லப்படுது. நம்ம மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அதிக லோடால ஒயரிங் ஹீட் ஆகி ஷார்ட் சர்க்யூட் வந்துட்டு ஆகி தீ விபத்து நடக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அம்சங்களுடைய குறைபாடு அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாம்டு டோர்ஸ் அண்ட் எக்ஸிஸ்ட் இதெல்லாம் வந்து பிரச்சனையா இருக்கு. நிறைய பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் டோர்ஸ் வந்து ஒழுங்காவே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கதவுக்கு முன்னாடி லக்கேஜை வச்சிடறாங்க, வெளியே போற ரூட்டை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. விபத்து நடக்கும்போது கதவை ஜாம் ஆகி உள்ள இருக்கிறவங்க வந்து ட்ராப் ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளேமபிள் இன்டீரியர்ஸ் வைக்கிறாங்க நிறைய அப்படின்னு பார்க்குறோம். சீட்டோட கவர்ஸ், கர்டைன்ஸ், ஸ்லீப்பர் கோச், மெத்தைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ரேடியண்டா இருக்குது. இது மாதிரியான மெட்டீரியலை வந்து நம்ம யூஸ் பண்ணாத மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா விலை கம்மியா சீப்பா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த
மாதிரி விஷயங்களை வந்து இந்த பஸ் ஸ்லீப்பர் கோச் ஆப்ரேட் பண்றவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால தீ விபத்து ரொம்ப ஃபாஸ்டா பரவுது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா நோ FDSS. அது என்னங்க FDSS அப்படின்னு பாத்தீங்கன்னா பஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் ரிடக்ஷன் அண்ட் சப்ரஷன் சிஸ்டம் வைக்கணும். இதுதான் இந்த FDSS அப்படின்னு சொல்லப்படுது. இது தீய ஆரம்பத்திலே வந்து அணைக்க உதவும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நிறைய பஸ்ல இந்த மாடர்ன் சிஸ்டம் வந்து இருக்கிறது இல்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விபத்து மற்றும் எரிபொருள் அபாயம், அதாவது கொலிஷன் அண்ட் ஃபியூல் ரிஸ்க் அப்படின்னு சொல்லப்படுது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா சில பஸ் டிசைன்ல வந்து பாத்தீங்கன்னா கொலிஷன் நடந்தா ஃபியூல் டேங்க் ஈஸியா உடையும்படி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. எரிபொருள் வெளியே கசிஞ்சிச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பார்க் போதும் பஸ் முழுக்க பிளாஸ்ட் ஆகிறதுக்கோ இல்ல ஃபயர் ஆகிறதுக்கோ இது ஹெல்ப் பண்ணிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது ஆபரேட்டர்ஸ்னுடைய நெக்லிஜென்ஸ், அதாவது டிரைவர்கள் ஓவர் ஸ்பீடு வந்து பண்றாங்க, பஸ்ஸை ரெகுலரா வந்து செக் பண்ணாம ஓட்டுறது, டிராபிக் ரூல்ஸை வந்துட்டு சுலபமா மீறுறது, இது போன்ற முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா விபத்துகளுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. இதை தடுக்க என்ன அவேர்னஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வெறும் கவர்மெண்ட் வேலை மட்டும் இல்ல அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் ஆகிய நமக்கும் பஸ் ஓட்டுறவங்களுக்கும் இந்த அவேர்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. பயணிகளுக்கான எமர்ஜென்சி ப்ரிப்பேர்ட்னஸ், அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் எக்ஸிஸ்ட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பஸ்ல ஏறின உடனே எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் டோர் மற்றும் விண்டோ எங்க இருக்குன்றத நம்ம பார்த்து உட்காந்துக்கணும். எந்த இடத்துல டூல்ஸ் இருக்கு, அதை விண்டோஸை உடைக்கிறதுக்கான டூல் எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். அதாவது அந்த எமர்ஜென்சி ஹேமர் அதை வந்து நம்ம எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துல நம்ம பார்த்துக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் டெக்னிக், தீ பிடிச்சதுன்னா உடனே வந்து லக்கேஜை விட்டுட்டு எக்ஸிட் வழியா வெளியே போயே ஆகணும் நம்ம அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்மோக் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா மூச்சு திறனை சமாளிக்கிறதுக்கு ஒரு துணியையோ இல்லது ஒரு கர்ச்சீஃபையோ வச்சு மூக்கையும் வாயும் மூடிக்கிட்டு நம்ம வெளியேறணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா விண்டோஸை பிரேக் பண்ற முறை, அதாவது கண்ணாடியை உடைக்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல அடிக்காம கார்னர்ல உடைச்சா உடனே ஈஸியா உடையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆபரேட்டர்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லீகல் மாட்ஸை வந்துட்டு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லப்படுது. பஸ்ல எந்த ஒரு அன்ஆத்தரைஸ்டு எலக்ட்ரிக்கல் மாடிஃபிகேஷனும் வந்துட்டு பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த ஆபரேட்டருக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபயர் ரீட்டார்டன்ட், அது என்னன்னு பாத்தீங்கன்னா சீட்ஸ், கர்டன்ஸ் எல்லாமே கட்டாயமா ஃபயர் பண்ணிக்கக்கூடிய, அதாவது இமிடியேட்டா வந்து ஃபயர் ஆகக்கூடிய இல்லாத மெட்டீரியல் செஞ்சதா இருக்கணும் அப்படின்னு பண்ணப்படுது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம்னா சேஃப்டி ட்ரில்ஸ், டிரைவர்கள் மற்றும் கிளீனர்களுக்கு ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரணும், எமர்ஜென்சி எவாக்குவேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அரசாங்கத்துக்கான ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ், அதாவது கவர்மெண்ட் கொண்டு வரணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த FDSS அப்படின்றத மேண்டேட்டரியா கொண்டு வரணும். அதாவது இமீடியட்டா வந்து ஃபயர் அணைக்கக்கூடிய அந்த ஆட்டோமேட்டட் சிஸ்டத்தை கொண்டு வரணும். மேலும் ஏசி எலக்ட்ரிக்கல் விஷயங்கள் இது எல்லாமே வந்துட்டு ஒரு முறையும் கவர்மெண்ட் பீப்புள் வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இன்ஸ்பெக்ஷன் அப்போ பிரைவேட் பஸ்களை வந்துட்டு அடிக்கடி செக் பண்ணி எமர்ஜென்சி எக்ஸிஸ்ட் வேலை செய்யுதா அப்படின்னு பார்க்கணும், ஹேமர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும், அப்படி இல்லைன்னா ஃபைன் போட்டு பஸ்ஸை வந்து சீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. பேசஞ்சர்ஸுக்கு வந்து ப்ரீஃப் பண்ணணும், அதாவது எப்படிலாம் விமானத்துக்கு நம்ம புறப்படுறதுக்கு முன்னாடி சீட் பெல்ட்டை போடுங்க, இப்படி உட்காருங்க அப்படி உட்காருங்கன்னு அவங்க ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி பஸ்ஸும் புறப்படுறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி நம்ம எக்ஸிட் ஆகணும், எந்த டைம்ல நம்ம அந்த பிரேக்கர் எடுத்து நம்ம கண்ணாடியை உடைக்கணும், எங்க உடைச்சா வெளியே போகும், எங்க வந்து எக்ஸிட் இருக்கு அப்படின்ற தெளிவான விஷயங்களை ஆபரேட்டர்ஸ் வந்துட்டு பேசஞ்சர் கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லப்படுது. கொரோனா ட்ராஜடி மாதிரி நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வார்னிங் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா இது மாதிரி பல விபத்துகள் வந்து நடந்திருக்கு. நம்ம அரசாங்கம், பஸ் ஓனர்ஸ், டிரைவர்கள், பயணிகள் எல்லாமே வந்து இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சேஃப்டி ஃபர்ஸ்ட், நம்மளோட ஒவ்வொரு பயணமும் சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு தேவையான நடவடிக்கைகளை இப்பவே எடுக்கலாம் அப்படின்றது தான் இதுக்கு நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு ட்ராஜடி நடக்காம நம்ம பார்த்துக்கிறது நம்ம கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகே மக்களே, இந்த வீடியோல வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். இந்த 20 பேர் பலியான இந்த ட்ராஜடி பத்தின விஷயங்கள் கண்டிப்பா வீடியோ இன்ஃபர்மேட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, மேலும் உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிங்க கமெண்ட் பாக்ஸ்ல. தேங்க்யூ. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.